ஓம் மகா கணபதியே சரணம். நமது ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்தில் சென்னையில் சிறப்பு வாய்ந்த ஆலயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு வைணவ தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை குன்றத்தூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் சட்டு ஞாபகத்துக்கு வரக்கூடியது குன்றத்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயம். ஆமாங்க, அந்த முருகப்பெருமான் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வழியில் சற்று முன்னதாகவே இருக்கக்கூடிய மிகவும் பழமை வாய்ந்த ஒரு அற்புதம் நிறைந்த சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட அதி சிறந்த ஒரு ஆலயம்தான் ஊரகப் பெருமாளுடைய ஆலயம். இன்னைக்கு நம்ம இந்த ஊரகப் பெருமாளுடைய தல வரலாறையும் இந்த ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க முழுமையாக பார்க்கலாம். மேற்கு திசையை பார்த்தவாறு மிக கம்பீரமாக 5 அடுக்கு நிலையில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரம். அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரத்தின் வாயிலாக உள்ளே சென்றால் மிக ஒரு சிறப்புமிக்க ஒரு தலமாகவும் பழமை மிகுந்த ஒரு ஆலயமாகவும் கண்ணுக்கு ஒரு விருந்தாக காட்சி தரக்கூடியது இந்த ஊரகப் பெருமாளுடைய ஆலயம். மிக கம்பீரமான ஒரு கொடிமரம், அதன் பிறகு ஒரு கல் தூண், பலிபீடம், பெரிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய கருடாழ்வார் பெருமாள், அதன் பிறகு எம்பெருமானை பார்க்கும்போது 2 புறமும் துவாரபாலர்களோடு மிகவும் அற்புதமான ஒரு அழகான திருக்கோலத்தோடு திருப்பதி வெங்கடாஜலபதியை காண்பது போலவே சுமார் ஒரு 7 அடி உயரமாக நின்று கோலத்தில் காட்சி தரக்கூடிய ஊரகப் பெருமாள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திருக்காட்சி. திருப்பதி வெங்கடாஜலபதி நம்ம எப்படி பார்ப்போமோ அதுபோல மிக அழகான ஒரு திருக்கோலத்தோடு மேற்கு திசையை பார்த்தவாறு நின்ற கோலத்தில் காட்சி தரக்கூடியது ரொம்ப ஒரு அதிசிறைந்த ஒரு இறைவனுடைய திருசுரூபம். தாயாரின் திருநாமம் திருவிருந்தவள்ளி தாயார். அம்பாள் எப்படி இருப்பாங்கன்னா மகாலட்சுமி தாயார். திருச்சானூர் பத்மாவதி தாயார் எப்படி இருக்காங்களோ அப்படியே தாமரை பீடத்து மேல் அமர்ந்து ஒரு கஜலட்சுமியின் சுரூபத்தில் பத்மாவதி தாயார் போலவே மிக அற்புதமான ஒரு திருரூபம். நம்ம தாயாரை தரிசிக்கும் பொழுதே அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் நம்மளுக்கு கிடைப்பது போல ரொம்ப ஒரு திவ்யமான ஒரு சாந்தமான அன்னையின் திருநாமமும் திருசுரூபமும் கிழக்கு முகத்தை பார்த்தவாறு அமர்ந்த கோலத்தில் நம்மளுக்கு காட்சி தரக்கூடியவர்கள் இறைவன் ஊரகப் பெருமாள், தாயார் திருவிருந்தவள்ளி தாயார் ஆகிய இந்த இருவரையும் தரிசிக்கும் பொழுது நம்ம திருப்பதிக்கு போய் நம்ம பத்மாவதி தாயாரையும் திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணதற்கு சமமாக இருக்கக்கூடியது இந்த திரு ஆலயம். சிறப்புமிக்க இந்த ஆலயம் நாகதோஷமும் நவகிரக தோஷமும் நிவர்த்தி தலமாக இருக்கக்கூடியது. இந்த இறைவன் திருவுரகப் பெருமாளை தரிசனம் செய்து வழிபாடு செய்து வஸ்திரம் சாத்தி இறைவனை நம்ம வேண்டும் பொழுது நம்மளுடைய சர்வதோஷமாக இருக்கட்டும் மற்றும் நவகிரக தோஷங்களாக இருக்கட்டும், நம்மளுக்கு எந்த கிரகத்தின் தோஷம் இருக்கோ அந்த நாட்களில் அந்த கிழமை நாட்களில் போய் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது அந்த கிரகத்தினுடைய உக்ரத்தன்மை குறைந்து நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்கின்றது. இப்படி தான் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாகும் இறைவனுடைய திவ்ய சுரூபத்தை காண்றோம். அப்படின்னா இந்த ஆலயத்தை ஒரு பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தை கட்டினது சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. அதிசிறைந்த இந்த ஆலயத்தை கட்டியது யாருன்னு பார்க்கும்போது குலோத்துங்க சோழனால் கட்டமைக்கப்பட்டது இந்த ஆலயம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தலவரலாறு கொண்டு இருக்கக்கூடியது. ஒரு காலத்தில் என்ன செய்கிறாருன்னா குலோத்துங்க சோழன் காஞ்சிபுரம் பகுதியை ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அப்போது அவருக்கு ஒரு நாகதோஷம் ஏற்படுது. மற்ற தீராத இந்த தோஷத்தினால என்ன செய்கிறாருன்னா பல்வேறு ஆலயங்களுக்கு போகி அங்கே இருக்கக்கூடிய இறைவர்களை தரிசனம் செய்து பல்வேறு பரிகார பூஜைகளை செய்கிறாரு. ஆனால் அந்த தோஷம் அவருக்கு நிவர்த்தி ஆகலை. மனமுடிச்சல்ல ஒரு நாள் தூங்கி கொண்டு இருக்கும்போது அவர் கனவுல பெருமாள் ஒரு முதியவர் ரூபத்தில் காட்சி தராரு. பெருமாள் திருவிளையாடல்கள்னு சொல்லவே தேவையில்லை. பெருமாள் பக்தரை எப்படி ஆட்கொள்வார் அப்படின்னா அன்பாக பாசமாகவும் ஆட்கொள்வார். அவருடைய அற்புதம் சொல்லவே தேவையில்லை. கோவிந்தா என்று அழைத்தாலே ஓடோடி வரக்கூடிய அந்த கருணாகர மூர்த்தி அந்த எம்பெருமான் அப்படி இந்த குலோத்துங்க சோழனை கனவிலே ஆட்கொண்டு சொல்கிறார். இது போல் காஞ்சிபுரம் பகுதியில் திருஊரகம் என்ற ஒரு பகுதியில் ஊரகப் பெருமாள் ஒரு ஆலயம் இருக்குது. அந்த இடத்துல போய் நீ தரிசனம் செய்து இறைவனை நீ பூஜிக்கும் பொழுது உன்னுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாரு. சரி, இதுவும் கனவுல ஒரு முதிய ரூபத்தில் பெருமாளே காட்சி தந்து சொல்கிறாரே, நம்ம இதை செஞ்சு பார்ப்போம், இந்த ஆலயத்துக்கு போகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரகப் பெருமாளுடைய ஆலயத்துக்கு அவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல காஞ்சிபுரம் பகுதியில் எப்படி இருக்காருன்னா பெருமாள் ஆலயத்தில் ஆதிசேஷனுடைய வடிவத்தில் அங்கே பெருமாள் காட்சி தராரு.
அங்கே போன உடனே குலோத்துங்க சோழனுக்கு ஒரு சந்தேகம் வருது, நம்ம சரியான ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கோமா? ஏன்னா திருப்பதி பெருமாள் ரூபத்திலேயே நின்ற கோலத்தில் அவர் நிறைய பெருமாள் கோயிலை தரிசனம் செய்திருக்காரு. ஸ்ரீரங்கத்தில் எப்படி சயன கோலத்தில் இருக்காரோ அது போல பெருமாளை தரிசனம் செய்திருக்காரு. ஆதிசேஷன் ரூபத்தில் நம்ம தரிசனம் பண்ணது இல்லையே, நம்ம சரியான ஆலயத்துக்கு வந்திருக்கோமா, இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்கிறோமே அப்படின்ற ஒரு குழப்பத்தோடவே அந்த இரவு அந்த ஆலயத்தில் தங்குறாரு. அப்போது பெருமாள் மீண்டும் அவர் கனவுல வந்து, நீ சரியான ஆலயத்துக்கு தான் வந்திருக்க, உன்னுடைய தோஷம் முழுமையாக நிவர்த்தி ஆகிவிட்டது, உனக்கு எந்த தோஷமும் இல்லைப்பா அப்படின்னு ஒரு கனவுல சொல்கிறாரு. இதை கனவு கண்ட இந்த குலோத்துங்க சோழனுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. இந்த துணை ஆலயத்துக்கு போனோமே, பெருமாள் இந்த இடத்துல நம்மளுக்கு காட்சி தராரு, இதனுடைய ஒரு பிரதிபலனாக இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ஒரு ஆலயம், விஷ்ணு பகவானுக்கு ஒரு ஆலயம் எழுப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு என்ன செய்கிறாருன்னா ஆலயம் எழுப்பக்கூடிய வேலையை தொடங்குறாரு. அதற்கான பகுதியாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருவுரக பெருமாள் குன்றத்தூர் பகுதியில் இந்த ஆலயத்தை கட்டமைக்கிறாரு. இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது என்ன செய்கிறாருன்னா, நம்மளுக்கு குன்றத்தூர்லேருந்து காஞ்சிபுரம் மேற்கு திசையை பார்த்தவாறு இருக்குது. அதனாலே இந்த ஆலயத்தோடைய நுழைவாயில மேற்கு திசையை பார்த்தபடியும் ராஜகோபுரத்தை மேற்கு திசை பார்த்தபடியும் வைக்கிறாரு. இங்கு குடிகொண்டு இருக்கக்கூடிய திருவுரக பெருமாளுடைய சிற்பத்தையும் என்ன செய்கிறாருன்னா மூலஸ்தானத்தை மேற்கு திசை பார்த்தபடியே வைக்கிறாரு. ஆலயமும் முழுமை அடைஞ்சிடுச்சு. இப்போ சில பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னும் பொழுது மீண்டும் குலோத்துங்க சோழன் கனவுல பெருமாள் எப்படி காட்சி தர்றாருன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதி போலவே காட்சி தருகிறார். என்ற கோலத்தில் திருப்பதியில் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுரூபம், இறைவனை காண்பதற்கு காண கண்கோடி வேணும். அத்தனை நேரம் நம்ம வரிசையில் நின்று இறைவனை ஒரு நொடி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, குறைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய அந்த எம்பெருமாள் நாராயணர் இவருடைய கனவுல வந்து சொல்கிறதுனால அதே போல் ஒரு சுரூபத்தில் சுமார் ஒரு 7 அடி உயரத்தில் கம்பீரமான நிலையில் வந்து பெருமாளை மேற்கு திசை பார்த்தபடி ரெஜிஸ்டரை செய்து அந்த இடத்துல அந்த பெருமாளுக்கு ஒரு திவ்யமான நாமமாக திரு ஊரக பெருமாள் அப்படின்ற ஒரு நாமத்தையும் வைத்து அதி அற்புதமாக இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். பெருமாளை தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தை நம்ம சுற்றி வரக்கூடிய வழிகளில் பார்க்கும்போது ஒவ்வொரு சந்நிதியிலும் வந்து இறைவனுடைய திருக்காட்சி அப்படின்றது ரொம்ப ஒரு மனதுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு சுரூபத்தோடு அன்னை ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடற்குடி பெருமாளை பார்த்த வண்ணம் பெருமாள் மேற்கு திசை பார்த்தபடி இருப்பார். திருவிருந்தவள்ளி தாயாரும் மற்றொரு சந்நிதியிலே ஆண்டாள் நாச்சியாரும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பெருமாளை பார்த்த வண்ணமே காட்சி தரக்கூடியது ஒரு திவ்யமான ஒரு சுரூபம். அடுத்த சந்நிதியில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது கல்யாண ராமர் அப்படின்ற ஒரு நாமத்தோடு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் சீதாதேவி தாயாரும் ஸ்ரீராமரும் லக்ஷ்மண பகவானும் ரொம்ப ஒரு நின்ற கோலத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திருக்காட்சி. அவர்களுக்கு நேர் எதிரே பார்க்கும் பொழுது ஸ்ரீராமரை வணங்கியபடி இரு கரங்கள் கூப்பியபடி ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் திருக்காட்சி தரக்கூடியதும் ரொம்ப ஒரு அற்புதமான இந்த சந்நிதியை தரிசனம் செய்த பிறகு நம்ம பார்க்கும்பொழுது வாகன மண்டபம். பெருமாளுக்கு வாகனம் அப்படின்றதே ரொம்ப விசேஷமானது. பெருமாள் வந்து கருட வாகனமாக இருக்கட்டும், சூரிய வாகனம், சந்திர வாகனம், சேஷ வாகனம் அப்படின்ற மாதிரி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தரக்கூடியவர். அதுபோல் இந்த ஆலயத்தில் விசேஷ நாட்களில் புரட்டாசி 4ஆம் வாரம் சனிக்கிழமை அன்று பெருமாள் கருட வாகனத்தின் எழுந்தருளி அனைவருக்கும் காட்சி தந்து ஒரு விசேஷ நாட்களாக இங்கு கொண்டாடப்படுகின்றது. அது மட்டும் அல்லாமல் பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்று திரு ஊரக பெருமாளுக்கும் அன்னை திருவிருந்தவள்ளி தாயாருக்கும் திருக்கல்யாண வைபோகம் நடைபெறுகின்றது. அதன் பிறகு வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் உற்சவமாக மிக ஒரு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் சனிக்கிழமை தோறும் இங்கே இறைவனை வழிபாடு செய்து வாழ்க்கையில் எல்லா வகையான நலன்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த எம்பெருமானை பார்க்கும்போது திருப்பதி வெங்கடாஜலபதி பார்ப்பது போலவே இருக்கிறதுனாலேயே நிறைய பேர் இறைவனை தரிசனம் செய்து தங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சர்வதோஷமாக இருக்கட்டும், நவகிரக தோஷமாக இருக்கட்டும், இறைவனை வேண்டி அவருக்கு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து வகையான தோஷங்களும் பிணியும் நீங்கி எல்லா வகையான நலன்களும் பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த ஆலயம் வந்து திறந்திருக்க நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரையும் வந்து ஆலயம் திறந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் சனிக்கிழமை நாட்களில் வந்து விசேஷ பூஜைகள் இந்த எம்பெருமானுக்கு நடைபெறுகின்றது. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மெய்யன்பர்கள் நேரிலே இந்த குன்றத்தூர் ஊரகப் பெருமாளும் திருவிருந்தவள்ளி தாயாரையும் தரிசனம் செய்து வாழ்க்கையில் எல்லா வகையான நலன்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டுகிறோம்.
இறைவனுடைய திருக்கரணை அப்படின்றது அளவற்றது. அதுபோல இந்த பெருமாளை தரிசனம் செய்து அளவற்ற புண்ணியத்தை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலில் இருந்து உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பிரதீப் ராஜேஸ்வரன். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.